அன்பர்களே, உங்கள் அன்பு ஜோதிடர் சிவ ஜோதிராமன். இன்றைக்கி பார்க்க போதுங்க தன ஆகர்ஷணம். அதாவது பணம் நமக்கு சரளமாக நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு, நமக்கு தேவைக்கு நல்ல பொருளாதாரம் கிடைக்கிறது. அப்படியே நீங்கள் வியாபாரம் பண்ணிங்கன்னா வியாபாரம் நல்லா நடக்கிறதுக்கு, வியாபாரம் பண்ணாமல் நீங்கள் வேலைக்கு போனால் கூட நல்ல வேலை கிடைச்சி அதில் சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு, இது மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்துக்கு, அதாவது தன முன்னேற்றத்துக்கு, வருவாய் முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு மையை பற்றி சொல்கிறாங்க. இந்த மையை சிம்பிள் தான், எல்லாருமே பயன்படுத்தி பார்க்கலாம். இதுக்கு பொன் ஊமத்தன் வேர், அது கிராமத்தில் போனால் கிடைக்கும். பொன் ஊமத்தன் வேர், பொன் முசுக்க வேர், பொன் முசுக்கட்டை முசுக்க திருப்பி சொல்கிறாங்க. பொன் ஊமத்தன் வேர், பொன் முசுட்டை வேர், அப்புறம் பொன்னாவர வேர், அப்புறம் பொற்கையான் வேர், சிறுமுன்னை வேர், சிறு சின்னி வேர், சிறியாரங்க வேர், தலைச்சுருளி வேர், இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு முறைப்படி காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி பிராணபிஷ்டை பண்ணி ஆணிவேர் அறாமல் எடுத்துகிட்டு நிழலில் உரத்தி அதை ஒரு புது சட்டியில் போட்டு கருக்கி அதை அரைச்சிங்க. அரைக்கிறப்ப புணுகு, ஓரோசனம், குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், கஸ்தூரி இவைகளை வகைக்கு ஒரு குண்டுமணி எடை சேர்த்து கல்வெட்டில் இட்டு பச்சை தவளை நெய், பச்சை தவளை நெய்னா பச்சை தவளையை பிடிச்சி அதில் அறுத்திங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் பிசு பிசுன்னு வரும். அதான் பச்சை தவளை நெய்ங்கிறது. இது அதோட சேர்த்து நல்லா அரைக்கணும். அதை 2 ஜாமான் அரைக்கணும். இதை ஒரு குங்குசும், அது ஒரு பிளாஸ்டிக் டப்பி அல்லது சில்வர் டப்பி அல்லது வெள்ளி டப்பியில் எடுத்து வச்சுக்கிங்க. எடுத்து வச்சுக்கிட்டுக்கு அதுக்கு ஓம் ஹ்ரீம் க்ளீம் சௌம் சர்வ ஆகர்ஷண காளி ஓங்கார சக்தி உத்தண்ட வீரி ஆகர்ஷண ஆகர்ஷய க்ளீம் ஹ்ரீம் ஹூம் பட் ஸ்வாகா, இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 உருவீரம் 12 நாள் தான் நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா இது மை உயிர் பெற்றோம். இதுக்கு பால், பழம், சுண்டல், தேங்காய், கல்கண்டு, பத்தி, சூட முதலியவைகளை வச்சு தூபம் காமிக்கணுங்க, நைவேத்தியம் காமிக்கணும். இதை ஒரு ஏறின மையை நீங்கள் முக்கியமான காரியத்துக்கு போகும்போது மை இட்டுக்கிட்டு போனீங்கன்னா எல்லா காரியமும் சித்தியாகுங்க. இப்படிக்கு ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் ஜோதிட நிலையம் மற்றும் ஸ்ரீ பத்ரன் மந்திராலயம். இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க என்ன தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.